சரி, இப்போ மிஷன் மில்லியனர்ஸ் கிளப்ல இருக்க எல்லாருமே மில்லியனர் ஆயிடலாமா? அப்படி எல்லாரும் மில்லியனர் ஆகி அடுத்த 5 வருஷத்துல அவங்க பில்லியனர் ஆயிடலாமா? ஏன்னா எங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு 15 ரூபா. இந்த 15 ரூபா ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் நான் ரா மெட்டீரியல் காஸ்ட் வைக்கணும், பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட் வைக்கணும், என்னுடைய லேபர் காஸ்ட் வைக்கணும்னு எல்லா காஸ்ட்டையும் வச்சு என்னுடைய ப்ராஃபிட்டையும் அதில் தான் நான் எடுக்கணும். அது மாதிரி ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி அதில் ஆரம்பித்தோம். அதில் 2 ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களால் போக முடியல. கவர்மெண்ட் வேலையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு 20 வருஷம். அந்த இடத்துல இருந்து நாம் விரும்பின ஒரு கிரிப்டோ துறைக்கு ட்ராவல் பண்ண ஒரு கம்யூனிட்டி உள்ள அங்கே மாதம் ஒரு 50,000 1 லட்ச ரூபா. நான் அந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் செஞ்சிருந்த அந்த கிரிப்டோ கம்யூனிட்டியில் வரும்போது ஆரம்பத்தில் ஒரு 50,000 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் அங்கேருந்து வெளியே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா மோர் தென் பெர் மந்த் இன்கமாக இருந்தது. மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிது கீழ் 2025 டைட்டில் ஸ்பான்சர் vetrahtc.com powered by Centa Asterix Window Door and Interior Solutions, co-sponsored by ஞான சஞ்சீவனம் குருகுலம், Center for Lifestyle Excellence, digital media partner Black Sheep, radio partner Radio City, photography partner Wonder Visuals. மிஷன் மில்லியனர் கிளப் பெரிதினும் பெரிது கேள் 2025 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கற்றல் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்றது தான் 3 பேருமே வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பண்ணும் பொழுது சரி, இப்போ மிஷன் மில்லியனர்ஸ் கிளப்ல இருக்க எல்லாருமே மில்லியனர் ஆயிடலாமா? அப்படி எல்லாரும் மில்லியனர் ஆகி அடுத்த 5 வருஷத்தில் அவங்க பில்லியனர் ஆயிடலாமா? அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே கற்றல் தான் இந்த இடத்துல இருந்து கொடுக்கப்படுது. ஆனால் அதை எடுத்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் ஒவ்வொருத்தருடைய வெற்றியும் மாறுபடுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே கிளாஸ் ரூமில் 62 பேரில் ஒருத்தராக படித்து வந்த நாம இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பலரும் அந்த 61 பேரும் தொழிலாளியாக இருக்கப்ப நீங்கள் ஒருத்தர் முதலாளியாக ஆண்டர்பிரினர் ஆகணும், மில்லியனர் ஆகணும்னு இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பீங்க. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கல்வி அப்படின்றது ஒன்று தான். அப்போ நம்ம அதிலேருந்து என்ன எடுத்துகிட்டு நம்மளுடைய பெஸ்ட்டை அதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்த குறள் வந்து இது ஒரு பிஸ்னஸ் நடத்தக்கூடியவர்களுக்கு இருக்க பிரச்சனை சம்பந்தப்பட்டு திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு சார். ஆகாறு அளவிட்டு டாயுதுங் கேடில்லை போகாறு அகலா கிடை. இதோட மீனிங் ரொம்ப சிம்பிள் சார். உங்களுக்கு நிறைய வரவு வேணும்னு நினச்சிங்கன்னா செலவு நீங்கள் கம்மி பண்ணணும். நீங்கள் பண்ணக்கூடிய செலவில் மிச்சப்படுத்துறது தான் உங்களுடைய முதல் வரவு. இதை தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. ட்ரேடை பற்றியெல்லாம் பயங்கரமாக பேசி வச்சுருக்காரு சார். மிகச்சிறந்த ஆண்டர்ப்ரனராக இருந்திருக்காரு சார் அவர். ஸோ இந்த காஸ்ட் கட்டிங் அண்ட் ஆப்ரேஷனல் காஸ்ட்டை மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கிறது, இது எவ்வளோ முக்கியம் ஒரு ஆண்டர்ப்ரனருக்குன்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் சொல்லலாம். இந்த கேள்வி வந்து ஒரு எஃப்எம்சிஜியில் இருக்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா எங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு 15 ரூபா. இந்த 15 ரூபா ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் நான் ரா மெட்டீரியல் காஸ்ட் வைக்கணும், பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட் வைக்கணும், என்னுடைய லேபர் காஸ்ட் வைக்கணும்னு எல்லா காஸ்ட்டையும் வச்சு என்னுடைய ப்ராஃபிட்டையும் அதில் தான் நான் எடுக்கணும். ஸோ இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, என்னுடைய காஸ்ட்டை த லோவஸ்ட்டு பண்ணுறப்ப தான் வந்து நான் ஒரு எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில் ஒரு முதன்மையான ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். நாங்கள் இன்றைக்கி ஒரு சேமியா, அணில் சேமியா தயாரிச்சுட்டு இருக்கோம். அது இன்றைக்கி ஒரு மார்க்கெட் லீடராக ப்ராடக்டாக இருக்குது. ஸோ பட் எங்களால் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளார அந்த சேம் குவாலிட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறன்றது வந்து ஒரு பிக்கஸ்ட் டாஸ்க். பட் இருந்தாலும் எங்களுடைய அனுபவம் ஒரு 30-40 வருடங்களுக்கு மேலே எங்களுடைய அனுபவம், அதுவும் இல்லாமல் எங்களுடைய பர்ச்சேஸ் காஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா, ஏன்னா நாங்கள் சொல்லுவோன்னா எங்களை இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா குயிக் பே மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி பொருள் வந்ததுன்னா உடனே நாங்கள் பே பண்ணிடுவோம். ஸோ தட் எங்களுக்கு என்ன கிடைக்குன்னா தரமான பொருள் குறைவான விலையில் கிடைக்குது. ஸோ 2 அட்வான்டேஜ் கிடைக்குது. ஸோ குயிக் பே மாஸ்டர்ஸாக இருக்கிறனால ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ், நல்ல தரத்துடன் குறைவான விலையில் பொருளை உங்களுக்கு கிடைக்க முடியுது. அதுக்கப்புறம் லேபர் காஸ்ட், நாங்கள் இருக்கிறது ஒரு திண்டுக்கல் மாதிரியான ஒரு சின்ன ஒரு நகரத்தில் இருக்கிறோம். ஸோ எங்களுக்கான அந்த லேபர் காஸ்ட்டும் வந்து மிக குறைந்த அளவில் தான் நாங்கள் வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே வந்து நாங்கள் வந்து காஸ்ட் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க, நெட் ப்ராஃபிட் நீங்கள் வியாபாரம் பண்ணி பண்ணுறது நெட் ப்ராஃபிட். இன்னொரு ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ தூரம் காஸ்ட் ரெடக்ஷன் பண்ணிங்களோ அது ஒரு ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்டு தான் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸுக்கு உங்களுக்கு கைகிடும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறேன். தேங்க்யூ. சிறப்பு சிறப்பு சார், உங்களுடைய பாயிண்ட். எஸ், கைத்தட்டினா முழுசாக தட்டிடுவோம்.
தேங்க்யூ லவ் யூ ஆல். இது உண்மையிலேயே ஒரு கஷ்டமான ஒரு கொஷின் ஆகுது. காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அது ரெகுலர் ப்ராக்டிஸில் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வால்யூம் அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த காஸ்ட் கட்டிங் இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கவே முடியும். நீங்கள் சின்ன லெவலில் இருக்கையில் நம்ம அந்த நம்ம வால்யூம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் பர்ச்சேஸில் ஆகட்டும் இல்லை நம்ம ப்ராசஸில் ஆகட்டும் நமக்கு வந்து ஒரு மினிமம் வால்யூம் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள். இதில் இன்னொரு விதம் என்னென்னா நீங்கள் ஒரு ப்ராடக்டில் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகள் கண்டிப்பாக எல்லோரும் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். இதில் என்ன ஒரு அடுத்த வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சைட் பை சைடு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டில் நீங்கள் ஒரு பிரேக் ஈவன் அந்த நிலையில் இருந்தால் கூட உங்களோட மார்ஜின்ஸ் உங்களோட க்ரோத் வந்து இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகளை நீங்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பெரிய R&D அந்த மார்க்கெட்டில் இருக்கிற சில முக்கியமான என்ன முன்னெடுப்புகள் போயிட்டு இருக்குதுங்கிற அப்படிங்கிற நாலேஜோட நம்ம வந்து அதில் முன்னாடி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கிறதா இதில் ஒரு முக்கியமான கருத்து. தேங்க்யூ சார். ஸோ நம்ம பிஸ்னஸ்ன்னு பார்க்குற பட்சத்தில் நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்பத்தில் வரும்போது இந்த காஸ்ட் கட்டிங் பார்க்க முடியாது. வளர்ச்சிக்கான விஷயங்களை பிராண்டிங்கான விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறதுல தான் செயல்படுத்துவோம். ஏன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இலக்கு குறித்து நம்ம போகிற பட்சத்தில் நம்ம டார்கெட் என்ன அப்படின்னும் போது அதை அடையிறதுக்கான இலக்குகளை வந்து நம்ம முதல்ல வந்து இந்த காஸ்ட் கட்டிங் யோசிக்க முடியாது. முதல்ல நிறைய செலவு பண்ணணும், கஸ்டமர் டேட்டா பேஸை வந்து நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் குறைஞ்ச செலவில் நம்மளுடைய பிராண்டு ரீச் ஆகிடுச்சுன்னா மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுக்குற பட்சத்தில் நம்ம தொழிலுக்கான முதலீடு பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து அது காஸ்ட் கட்டிங் பார்க்க முடியாது. ஆனால் எது இருந்தாலும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது பேசிவ் இன்கமாக இருந்தாலும் சரி, ட்ரெடிஷ்னல் இன்கமாக இருந்தாலும் சரி, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் சரி, நமக்கு வர ஒரு ஃபண்டு என்னென்னா ஒரு ரேஷியோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏர்ன் பண்ணுற ஃபண்டில் மினிமம் செலவாகக்கூடிய முதல் சேமிப்பு என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கணும். நம்ம முதல் செலவு செய்யக்கூடிய முதல் சேமிப்பே 30% வருமானம் பெர் டே நம்ம என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறோமோ அது ஏர்னிங்காக வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ணணும். அதுதான் நம்மளை பிற்காலத்தில் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். அது காம்பவுண்ட் பேஸில் வளரக்கூடிய வாய்ப்புள்ள இடத்துல நம்ம அதை ப்ளக்இன் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 100% இன்றைக்கி பெர் டே ஒரு 1000 rupees ஏர்ன் பண்ணுறேன்னா 30 10% இந்த ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ப்ராசஸ் க்ரியேட் ஆகும். 30% அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுக்கறது, 30% தொழிலில் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, 30% தன்னுடைய தொழில் விரிவாக்கத்துக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். 10% அவங்களுடைய பர்சனல் கேரிக் டெவலப் பண்ணிட்டு ஃபர்தராக என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரியில் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பர்சனல் கேரியருக்கு அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா எந்த பிஸ்னஸுமே அவங்க சூப்பராக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பு சார். நிறைவாக 2 திருக்குறள் அதோட நம்ம நிறைவு பண்ணலாம் சார் இந்த செஷனை. 1, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் பல முறை யோசித்து அதில் இறங்கலாம். ஆனால் இறங்குனதுக்கப்புறம் இதில் இறங்கிட்டமேன்னு யோசிச்சிங்கன்னா அது மிகப்பெரிய இழுக்கு. ஏன்னா அது உங்களோட ஓன் டெசிஷன். அப்படி நீங்கள் எடுத்த டெசிஷன் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான டெசிஷன். அதே மாதிரி உங்களுடைய காம்படிட்டர்ஸ்லாம் ஒரு பாத்தில் போகிறப்ப நான் அதில் போகமாட்டேன்னு நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்த எண்ணி துணிந்த அந்த கருமம் அதனால் விளைந்த வெற்றி, அதை பற்றி சொல்லலாம். நான் இந்த ஒரு விஷயத்துக்கு எங்கள் அப்பாவை தான் வந்து நினைவு கூர்றேன். என்னுடைய அப்பாவோட பேர் திரு ஏ. நாகராஜன். அவர் வந்து ஒரு பலசர கடையில் ஒரு மேனேஜராக கடைசியாக இருந்தாங்க. அப்போ வந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஒரு சேமியா தயாரிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவருக்கு சேமியா பற்றி எதுவுமே தெரியாது, சேமியாவுடைய தயாரிக்கும் முறை என்னன்னு தெரியாது, சேமியா மார்க்கெட் பண்ணு என்னன்னு தெரியாது, சேல்ஸ்னு என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே அவர் இமீடியட்டாக எஸ்ன்னு சொல்லி குதிச்சார். அதாவது என்னவே இல்லை, உள்ளே வந்துட்டார். ஸோ வந்ததுக்கப்புறம் அவர் அந்த தயாரிக்கும் முறையை சீரியஸாக கற்றுக்கிட்டாரு, குயிக்காக. ஸோ எவ்வளோ குயிக்காக கற்றுக்கிட்டு அதில் இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறப்ப, அதாவது இந்த ஒரு குறளுக்கு வந்து என்னுடைய அப்பா வந்து மிக சிறந்த பொருத்தமானவர் இருப்பாருங்கிறத வந்து நான் இங்கே எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணேன். பிகாஸ்
எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்தை மிக சிறப்பாக செய்கிறதுங்கிறது வந்து ஒரு கலை. அந்த கலை எங்கள் அப்பா சிறப்பாக செய்தார். அதுவும் இல்லாமல் சேமியாவை வந்து ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு ரோஸ்டட் சேமியா அப்படின்ற ஒரு நியூ கான்செப்டை கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை ஒரு சிறந்த ஒரு ப்ராடக்டாக மாற்றி இன்றைக்கி பல இன்னோவேஷன்ஸை வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். ராகி வெர்மிசெல்லி நாங்கள் தான் முதல்ல பண்ணோம், இன்றைக்கி பிரியாணி வெர்மிசெல்லி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி புது புது விஷயங்கள், கொழுக்கட்டை ஃப்ளார்னு ஒன்று நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதான் ஃபஸ்ட் ஆஃப் த மார்க்கெட். அதுக்கு வந்து ஒரு இது கொடுத்தோம், அச்சு கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய இன்னோவேஷன் விஷயங்கள் எங்கள் அப்பா தொடங்கி இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவது இலக்கு அப்படின்னு குரல் கேட்க தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தேங்க்யூ. பா கேட்கும் போதே புல்லரிக்குது சார். அதுதான் அந்த வெற்றியினுடைய ஆற்றல். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 91 to 2010 நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து டெக்ஸ்டைல் மிஷினரி அந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக எங்கள் ஃபோக்கஸ் வந்து டெக்ஸ்டைல் மிஷினரி, அதில் என்ன அடுத்தடுத்து பண்ணலாம் R&D அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸில் தான் போயிட்டு இருந்தோம். பட் அதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் மங்கிக்கிட்டே இருக்குது. அதாவது வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டெக்ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரீச் ஆகிற ஒரு இது இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரி நம்பி நம்ம இதுக்கு மேலே நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிறனால நம்ம வி ஹவ் லுக்கிங் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ். அது மாதிரி ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி அதில் ஆரம்பித்தோம். அதில் 2 ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களால் போக முடியல. பட் இந்த யூபிவிசி விண்டோ டோர் ப்ரொஃபைல்ஸ் இது வந்து அப்போ வந்து புதுசு. ஆக்சுவலாக நாங்கள் ஆரம்பிக்கல 2010-11 R&D ஆரம்பிச்சது போகையில் இந்த ப்ராடக்டே வந்து இந்தியாவில் புதுசு. இது என்ன பிளாஸ்டிக் ஜன்னல், அது எப்படி இது ஸ்ட்ராங்காக இருக்குமா, இது சேஃப்டியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அதை வந்து இது கண்டிப்பாக போகும், ஏன்னா அது நிறைய நாடுகளில் பார்க்குற அது வந்து எந்த அளவுக்கு அதனோட ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் வந்து அதில் பின்னாடி பார்க்கவே இல்லை. இந்த 2013 we have launched the product after 2-3 years R&D. அதுக்கப்புறம் வந்து அந்த 2015-16 வரைக்கும் ரொம்ப ஹார்ட் உங்களுக்கு வந்து கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை கொண்டுட்டு போகிறது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் மாதிரி வந்துச்சு, பெரிய சேஞ்சஸ். ஈவன் கோவிட் பீரியடில் கூட அது இட் ஹாஸ் ஷோன் வெரி பிக் க்ரோத். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட டோட்டல் நாங்கள் மற்ற ப்ராடக்டில் இருக்கிற டேர்ன் ஓவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது 30 வருஷமாக 35 வருஷமாக என்ன நாங்கள் அந்த ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி டேர்ன் ஓவர் பண்ணுறோமோ அதை விட ஒரு 3 மடங்கு டேர்ன் ஓவர் வந்து இந்த ப்ராடக்டில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். பட் நம்ம கண்டிப்பாக அதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்து அதுக்கான வாய்ப்புகள் அது எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணினா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். நன்றி நன்றி. சூப்பர் சார், தேங்க்யூ. ஸோ இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சிறப்பாகவே பொருந்துன்னு நினைக்கிறேன். எண்ணி துணிந்த கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழக்கு அப்படின்றது. கவர்மெண்ட் வேலையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு 20 வருஷம் அந்த இடத்துல இருந்து நாம் விரும்பின ஒரு கிரிப்டோ துறைக்கு ட்ராவல் பண்ண ஒரு கம்யூனிட்டியில் அங்கே மாதம் ஒரு 50,000 1 லட்ச ரூபா. ஆனால் அந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் செஞ்சுருந்த அந்த கிரிப்டோ கம்யூனிட்டியில் வரும்போது ஆரம்பத்தில் ஒரு 50,000 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் அங்கேருந்து வெளியே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா மோர் தென் பெர் மந்த் இன்கமாக இருந்தது அந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில். எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த கம்யூனிட்டி, ஏன்னா இருக்கிற இடத்துல நன்றி சொல்லணுன்னா அந்த துறையிலேருந்து வேறு இடத்துக்கு உச்சத்துக்கு போகும்போது உன்னை வளர்த்த விடும். ஸோ நான் ஏற்கனவே பயணப்பட்டிருக்க துறையிலேருந்து அங்கே எனக்கு மாதம் 25 லட்ச ரூபா வருமானம் வந்த அந்த இழப்பு தான். ஆனால் இப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் என்னுடைய ஃபீலிங். ஆனால் அதுக்கான படிப்பினே எனக்கு வந்து முழுக்க கற்றுக் கொடுக்குது. ஒருவேளை அங்கேயே போயிடலாமா, எதுக்கு மாதம் ஒரு 20 லட்ச ரூபா ஃப்ரீயாக வந்துட்டு ஜாலியாக சம்பாதிச்சுட்டு இருந்தோமே, இந்த டென்ஷனை விட்டுட்டு இவ்வளோ பேர்டன் எடுக்கணும், இவ்வளோ டென்ஷன் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, வேர்ல்டு வைடு நம்ம ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகிறோன்னா அப்போ நம்ம எப்படி குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு படிப்பினை கொடுக்கும்போது சரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதை நீ ரீச் பண்ணி ஆகணும். ஏன்னா கண்ணுக்கு நமக்கு தெரிய வேண்டியது இலக்கு வந்து மட்டும்தான். ஒரு உறுதியான லட்சியத்தை குறித்து ஒழுங்கான கருத்து இருந்தால் அந்த லட்சியத்தை அடைவதற்கான ஆற்றலை இயக்கும் உத்வேகம் உங்களில் ஏற்படும். அதனால் ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதாக முடிவு பண்ணிட்டோமோ அந்த இடத்த 2032 1 lakh டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய கம்யூனிட்டி சார்பாக, கம்பெனி சார்பானா அந்த இலக்கை அடையிறதுக்கான எல்லா வழிமுறைகளை விழுந்தாலும் சரி, கையே 2 கை கால் இல்லாமல் அந்த இலக்கை அடையிறதுக்கான உச்சத்தை அடையணும் அப்படின்னும் போது
பின்வாங்கக்கூடாது. முன் வச்ச காலை நம்ம லீட் பண்ணணும். நம்மளை சார்ந்த உலகத்தை சார்ந்த மக்களுக்கான அந்த விழிப்புணர்வை நாலேஜை கொண்டு போய் சேர்க்குற கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறதுனால எதையும் பார்க்காம விஷனோடு நாம் இருக்கணுன்றது முடியும். சூப்பர் சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நிறைவான குரல், இன்னும் நிறைய குரல் இருக்குது, பட் நேர காலம் கருதி நம்ம வந்து இந்த குரலோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். செய்தக்க அல்லாஹ் செய்ய கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யலைனாலும் கெடும், செய்யக்கூடாத விஷயத்தை செஞ்சாலும் கெடும். இது வேறு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, பிஸ்னஸ்க்கும் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், ஐடியேஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு உங்கள் லைஃப்பில் இருந்தும் இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயத்த சொல்லலாம். ஒரு பிஸ்னஸில் இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, நீங்கள் சொல்கிற விஷயத்த. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது, நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் செஞ்சால் என்ன அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். எங்கள் பிராண்டில் ஊறுகா அப்படின்னு ஒரு பொருள் வந்து தயாரித்து மார்க்கெட் பண்ணோம். பட் பல்வேறு காரணங்களால் எங்களால் வந்து அந்த ஊறுகாயை வந்து சரியாக சந்தைப்படுத்த முடியாததுனால நாங்கள் ஒரு ஸ்டேஜில் அந்த ஊறுகாயை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சரியாக செய்யலைன்னா அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள், அதாவது ஸ்டாப் பண்ணுறதுன்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, நம்ம இப்போ ஒரு 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 நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டுட்ருப்போம். பட் அதில் ஒரு ப்ராடக்ட் தப்பாக போச்சுன்னா அதனால் தவறு ஒன்றும் கிடையாது. அதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுலேருந்து வேறு ஒரு ப்ராடக்ட் கான்செப்ட் பண்ணி எந்த தவறும் இல்லை. ஆனால் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் தயாரிச்சனாலே அதை வந்து அதுலேயே இருப்பாங்க. அதில் என்ன ஆகிடும்னா அவங்களோட கவனம் அந்த தவறான ப்ராடக்ட் இருக்கிறப்ப நல்லா போகக்கூடிய நிறைய ப்ராடக்ட்டையும் அவங்க வந்து அவங்களுடைய அந்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இழந்துருவாங்க. ஸோ நாங்கள் எப்படி வந்து இது பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் அதை வாட்ச் பண்ணுவோம், அதை மானிட்டர் பண்ணுவோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது சரியாக போகலன்னா அது எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று போட்டிருப்போம், அந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி போட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸும் இது ஒன்று கற்றுக்கணும். நம்ம ஒரு விஷயம் சரியாக போகலன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுனால எந்த தப்புமே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் நிப்பாட்டுறது அப்படின்னு பெரிய கேள்விகள் இருக்கும். பட் நிப்பாட்டுறதுனால எந்த தப்பும் கிடையாது. அதன் மூலமாக உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு பிஸ்னஸ்மேன் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றது நான் ஒரு இதில் 5 மந்த்ராஸ் வந்து சொல்லியிருக்கிறேன். 5 மந்த்ராஸ் ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. அது சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ செகண்ட் சான்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் எப்போ உங்களை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை இம்மீடியட்டாக நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கொள்ளணும். இதை எப்படின்னு எங்கள் பிஸ்னஸில் எப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அதை கரெக்டாக அவர் பயன்படுத்தினா தான் அவருக்கு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தார். ஸோ எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கெட்டியாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மந்த்ரா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது, இன்னோவேஷன். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு புதுமையை நீங்கள் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கிறீங்க. சரி, நீங்கள் இன்றைக்கி ஒரு ஊரில் இருக்கீங்க, 10 பேக்கரி இருக்குன்னா நீங்கள் இன்னொரு பேக்கரி போகிறீங்கன்னா 10ஓட 11 பேக்கரியாக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு 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 தனித்தன்மை இல்லாத ஒரு நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம், யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை உங்கள் பொருளில் இல்லைன்னா உங்களால் ஒரு மிகச்சிறிய பிராண்டை உருவாக்க முடியாது. ஸோ உங்களுடைய தொழிலில் ஏதாவது ஒரு இன்னோவேஷனை கட்டாயம் நீங்கள் கொண்டு வாங்க. அது உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு செகண்ட் மந்த்ராக உருவாகும். மூன்றாவது, மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு பிராண்டை நம்ம உருவாக்கணும்னா மார்க்கெட் பண்ணாமல் அந்த பிராண்டை உருவாக்க முடியாது. நான் நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன், சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். சேல்ஸ் அப்படிங்கிறது உங்களை குடோனில் இருக்க உங்கள் ப்ராடக்டை கொண்டு போய் ஒரு ஷாப்பில் வைக்கிறது சேல்ஸ். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்கள் ப்ராடக்டை உங்கள் கன்சூமரை எடுக்க வைப்பது தான் மார்க்கெட்டிங். நீங்கள் சேல்ஸ் பண்ணி எவ்வளோ ப்ராடக்ட்னாலும் கொண்டு போய் செல்ஃபில் வச்சிடலாம். ஆனால் செல்ஃபில் வச்ச பொருளை ஒரு கன்சூமரை எடுக்க வைக்கிறது ஒரு $1 மில்லியன் சேலஞ்ச். அதை பண்ணிங்கன்னா சிறப்பாக ஒரு பிராண்டை உருவாக்கிற முடியும். ஸோ 4வது மந்த்ரா, செல்ஃப் டிசிப்ளின்.
ஒரு டிசிப்ளின் இல்லாமல் ஒரு தொழிலை வந்து ஒரு ஆண்டர்ப்ரனரால் உருவாக்கவே முடியாது. நீங்கள் எல்லா வகையிலும் ஒரு டிசிப்ளின்டு ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கணும். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அதிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10ல் 7 தொழில்கள் இன்னைக்கு நொடிஞ்சு போகுது, காணாமல் போகுதுன்னா அது பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாதது தான் காரணம். ஸோ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது சேர்றப்ப மிகச்சிறந்த விஷயங்கள் உங்கள் தொழிலை உருவாக்க முடியும். 4வது 5வது ஒரு மிக முக்கிய விஷயம் வந்து அசட். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், என் தொழிலில் 100 கோடி ரூபா இருக்குது அசட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. உங்கள் தொழிலில் உங்கள் அசட் உங்கள் எம்ப்ளாயீஸ் மட்டுமே. ஏன்னா அவங்க தான் உங்கள் தொழிலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் வந்து அசட்டாக பாருங்கள். அந்த எம்ப்ளாயீஸை க்ரோத்துக்கான நிறைய விஷயங்கள் உருவாக்குவாங்க. நீங்கள் அவங்க கன்சர்னில் நிறைய விஷயங்கள் உருவாக்குங்க. அவங்க உங்கள் தொழிலை எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ இந்த 5 மந்த்ராஸ் ஒரு சிறப்பான மந்த்ராஸ். இதை உங்கள் தொழிலை இம்ப்ளிமெண்ட் பண்ண மிக சிறப்பாக வந்திருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேங்க்யூ சார். அப்படியே ஒரு சம்மரைஸ் பண்ண மாதிரி இருக்குது சார். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் செக் பாயிண்ட் மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் தங்களோட பிஸ்னஸோட கனெக்ட் பண்ணி நேராக செக் பண்ணி யோசிச்சிருப்பாங்க, அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. தேங்க்ஸ் அலாட் சார். இந்த விஷயம் எங்களுக்கு செய்யக்கூடாத விஷயங்கள், அதாவது வந்து முதல்ல வந்து எந்த காரணத்தை கொண்டு நம்ம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் போகையில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போகும், இந்த மாதிரி இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ அது அல்டிமேட்டாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் காஸ்ட்டை கம்மி பண்ண வேண்டியது வரலாம். அல்டிமேட்டாக அது வந்து குவாலிட்டியை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ அது எந்த காரணத்தை கொண்டும் நம்ம அதை பண்ணக்கூடாது. 2வது வந்து அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ். அதாவது வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க, நம்ம சப்ளையர்ஸ் அல்லது நம்ம அதாவது டீலர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம முழுக்க உண்மையாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃப்ரண்ட் ஃபேஸ், அவங்க நம்ம பிராண்டுக்கு ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ். ஸோ அவங்க வந்து ஒரு சூழ்நிலையில் அவங்க நம்மளால் ஏதாவது ஒரு பாதிப்புனா கண்டிப்பாக அது வந்து அவங்க நம்மளை மீறி எதுவும் செய்ய முடியாது. அப்படிங்கனாலும் நம்ம அறம் சார்ந்த அந்த தொழிலுக்கு வந்து அது அழகில்லை. அதனால் வந்து அது செய்யக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும், எந்த புது தொழில் முயற்சியில் ஈடுபட்டாலும் முழுக்க உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு நாலேஜ் இருக்கிற, உங்களுக்கு அனுபவம் இருக்கிற ஒரு தொழிலில் ஈடுபடுங்க. வேறு ஒரு 3வது நபரோ இல்லை ஒரு நண்பரோ அவர் கொடுக்குற அட்வைஸில் இது சூப்பராக இருக்கும், இது ஆரம்பி, இது இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு அவர் கொடுக்குற அட்வைஸில் தெரியாத ஒரு சூழ்நிலையில் தெரியாத ஒரு தொழிலில் காலை வைக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து அது மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நாங்களாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்டர்பிரனர்ஸ், அதாவது ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்து 23-24 வயசில் தொழில் செஞ்சு முழுக்க அனுபவத்தில் மட்டும்தான் நாங்கள் அந்த எத்திக்கல் ப்ராக்டிஸ் மூலமாக தான் நாங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த 3 வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதே போல் என்ன செய்யணும் அப்படிங்கிறது சார் அழகாக சொன்னார். கண்டிப்பாக ஒரு தொழில் ஒரு ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் 4-5 வருஷம் நீங்கள் மிக தீவிரமான கடின உழைப்பு வேணும், விடாமுயற்சி வேணும். கூட வந்து அதுக்கான டீம் பில்டிங் உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு டீம் வந்து உங்கள் கூட ட்ராவல் ஆகணும். ஸோ டீம் வந்து நீங்கள் எங்கேயோ போய் பிடிச்சிட்டு வர்றதில்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற நபர்களை சூஸ் பண்ணி அவர்களுக்கான அந்த தனித்தன்மையும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு சூட்டான ஒரு அந்த பொறுப்பை கொடுத்து அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஏன்னா நிறைய நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் அதை வந்து யாராவது ஒரு காம்படிட்டர் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்கலாம். ஆனால் அந்த டீம் பில்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு டீம் கூட இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி புது முயற்சிகள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எப்பவும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஃபீல்டுலேருந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அது எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நீங்கள் அதை ஆழமாக பார்த்து அது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சம் முயற்சி செஞ்சு அதுக்கான ஒரு பல தகவல்கள் திரட்டி அதுக்கப்புறம் அது ஓகே அப்படின்னா அதில் காலை வைக்கணும். இதெல்லாம் வந்து அவசியமாக நீங்கள் ஒரு புது என்டர்பிரனராக உள்ளே வரவங்களுக்கு இது அவசியமான ஒரு பிரின்சிபல்ஸ். தேங்க்யூ சார்.
ஒவ்வொரு வார்த்தையும் ஆணித்தனமாக எங்கள் மனதில் பதியும்படி இருந்தது. தொடக்கத்திலிருந்து நீங்கள் சொன்ன எல்லா பதில்களையும் நன்றி சார். அதற்கு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பேச முடியாது. ஏன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஏர்ன் பண்ணி அச்சீவ் பண்ணவங்க சொல்கிற சஜஷனை விட இந்த இடத்துல எனக்கு நானே பார்த்து தான் சஜஷன் சொல்லிக்கணும். ஏன்னா என் கண்ணில் இருந்து நான் யாரை பார்க்குறேன்னா எதிர்க்க இருக்க கோடீஸ்வரர்கள் வர்க்கத்தை தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் நான் என்ன பேசுகிறேன்றது அவங்க கண்ணில் என்ன தான் பார்க்குறேன். அப்போ நான் அவங்களுக்கு தாட்ஸு கொடுக்குற இடத்துல அட்வைஸ் கொடுக்குற இடத்துல இல்லை, பிகாஸ் பிகினிங் கேரியரில் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சொல்கிற தாட்ஸு எனக்கு தான் நான் ரிசீவ் பண்ணுறேன். ஸோ அதை நான் செயல்படுத்த பார்வையாக தான் நான் என்னுடைய எதிராளியை பார்த்து பேசும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற என்ன தான் நான் பேசுகிறேன். அப்போ விஷன் உங்களுக்கு இல்லை, எனக்கானது. அப்படி பார்க்குற பட்சத்தில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு பணம் சார்ந்து நம்ம செய்கிற எல்லா விஷயமே அந்த செல்ஃப் டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்து இல்லைன்னா நீ எத்தனை கோடி இருந்தாலுமே இருக்காது. கடைசியாக பாரதி பாஸ்கர் மேடம் வந்து சொன்ன ஒரு விஷயம் அதுதான். எவ்வளோ கோடிக்கு வேணாலும் அதிபதியாரு, பட் ஹெல்த் இல்லைன்னா ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்னா நமக்கு ஹெல்த் இருந்தால் தான் எவ்வளோ வெல்த்தை என்ஜாய் பண்ணுறதுக்கும். ஸோ அந்த வெல்த்தை வந்து பழைய ஆன்மீக நெறிமுறை, பண்பாட்டு முறை, பழைய உணவு முறைகளோட மாறாமல் அதை கடைப்பிடிச்சு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் டெக்னாலஜியை என்ன பணம் பண்ணால் நம்மளுடைய பணத்தை ஒரு 10 மடங்கு உருவாக்க முடியும், ஒரு 10x நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண. அதாவது முதலீட்டில் சொல்லுவார் வாரன் பஃபட், நீ படுத்து உறங்கினாலும் நீ செய்த முதலீடு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். நாம் போய் எப்போவுமே உழைச்சி பணம் ஆக்கக்கூடாது. நாம் உழைச்சி வச்சுருக்கிற பணம் நமக்காக அது டூப்ளிகேட் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் கரெக்டான பேசிவ் இன்கமாக இருக்கணும், அது பெரிய அளவில் வளரணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அடுத்த 10 வருஷம், அடுத்த 20 வருஷம், அடுத்த 30 வருஷத்துக்கான பல ஜென்ரேஷன் டூக்கதற்கான பணமாக அது மல்டிப்ளை ஆகக்கூடிய துறையை நாம் எடுத்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணி, ஆனால் இன்றைக்கி வெளியில் இருக்கிற நெட்வொர்க்கில் தான் இன்றைக்கி நமக்கு எல்லா தகவலும் கிடைக்கிது. ஆனால் இருந்தாலும் செல்ஃபாக நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த முதலீடுகளை நம்ம மேற்கொள்ளும் போது உங்களுக்கான வளர்ச்சிகளோட வாய்ப்பை ஜென்ரேஷன் டூகெதர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சேமிப்பில் ஆண்டர்பிரனர்ஸில் க்ரியேட் பண்ணுற தன்முனைப்போடு தலைவராக உருவாக்கி நாலேஜ் டிரான்ஸ்மிஷன் எடுத்து செல்கிற இடத்துல நம்மளுடைய பொறுப்பு இருக்கிறதுனால அதை நம்ம சிறப்பாக செய்யணும். அதுதான் என்னுடைய விருப்பம். நன்றி நன்றி நன்றி. மூவருக்கும் இந்த அரங்கம் நிறைந்த அரங்கம் அதிரக்கூடிய வகையில் ஒரு கைத்தட்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இந்த நிகழ்வில் இதற்கு முந்தைய பேசினவங்க, இப்போ பேசிகிட்டு இருக்கவங்க, இனி பேசக்கூடியவங்க எல்லார்ட்டையும் நம்ம போய் தனியாக உட்காந்து அவங்கள்ட்ட ஒரு 1/2 hour பை பண்ணிட முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிஸ்னஸில் அத்தனை கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்களுடைய அந்த டைம் அப்படின்றது இட்ஸ் ஈக்குவல் டு மணி, அந்த டைம் இஸ் ஈக்குவல் டு பிரெயின். இதெல்லாம் சேர்த்து நமக்கு கொடுக்கணும்னு இங்கே இந்த மேடையில் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்கல. இந்த மேடையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த சமூகத்துக்கு நிறைய மில்லியனர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்றத மட்டும் யோசித்து தொடர்ந்து இங்கே இப்போ வந்துகிட்டு இருக்க இனியும் வரப்போகிற அத்தனை தலைமை பண்பை நமக்கு பறைசாற்றக்கூடிய அத்தனை தகமையாளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் சார். உண்மையிலே டைட்டிலில் இருக்க மாதிரி பெரிதினும் பெரிதுகேள், இதுக்கு இது ஒரு மோஸ்ட் வேல்யூபிள், இதற்குன்னு அப்படி ஒரு விலை மதிப்பே கிடையாது. இங்கே கிடைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை இவங்கள்ட்ட போய் நம்ம தனியாக அதை கேட்கவும் முடியாது. அதனால் முடிஞ்ச அளவு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் நிறைய கேளுங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய ஸ்ரீ சசிகுமார் சார் அவர்கள் எல்லாம் பண்ணிவிட்டு புன்னகை தேசம் தருண் மாதிரி கடைசியாக அங்கே போய் நின்று நம்மளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கார் பாரு சார். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட். மிஷன் மில்லியனர்ஸ் கிளப் அந்த பேர்லேயே ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்குது. ஞான சஞ்சீவனம் குருகுலம் இதை சேர்ந்து பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும், வாலண்டியர்ஸ்க்கும் என்னுடைய சார்பாகவும், பிளாக் ஷீப் சார்பாகவும், அண்ட் இந்த பேனலில் இருந்த அத்தனை எக்ஸ்பர்ட் சார்பாகவும், அப்புறம் இந்த பர்டிகுலர் பேனலை ஹோஸ்ட் பண்ண, மாட்ரேட் பண்ண அவருக்கு ஒரு பலமான கைத்தட்டல் கொடுக்கலாம். திருவள்ளுவர், ஏன்னா உனக்கு நீயே கைத்தட்டு வாங்கிக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. திருவள்ளுவர் தான் ஆக்சுவலாக இதை மாட்ரேட் பண்ணியிருக்காரு. அவர் இப்படி மாட்ரேட் பண்ணி 1330 குறள் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் சேர்த்து எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் இந்த மாதிரியான சபைகள்லையும் நம்ம அதை எடுத்து இதை நம்ம உள்ளே வச்சுக்கணும்னா ஒன்று தாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக கேட்குறது ஆழமாக நமக்கு பதியணும்னா ஒன்று பண்ணணும், இதை பகிரணும். இங்கே கேட்கக்கூடிய ஒவ்வொரு கதையையும், இங்கே கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் முடிந்தளவு உங்களுடைய டீமுக்கும், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும், நீங்கள் பார்க்கக்கூடிய இதே அளவு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் பரவ செய்யுங்க. நீங்கள் பகிர அதை ஆழமாக உங்களுக்கு பதியும், அதன் வழி நாமளே நடக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஸோ மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் இனிதொரு தருணத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ்காந்த். நன்றி.
இதில் மிக முக்கியமான ஒரு பெரிய விஷயம், வாழ்க்கையில் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு அவங்க எல்லோரும் சொன்ன மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லோரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த நேரத்தில் வந்து விக்னேஷ் அவரை வந்து நம்ம எல்லோரும் பாராட்டியே ஆகணும். கமிட்மெண்ட், இந்த கமிட்மெண்ட் வந்து வாழ்க்கையில் ஒருத்தனை எப்படியெல்லாம் முன்னேற்றி போவோம் அப்படிங்கிறதுக்கு விக்னேஷ் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கி அவங்களோட வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமான விஷயம் நடந்திருக்கு. இருந்தாலும் அதை அங்கே போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு இங்கே வந்து இந்த கமிட்மெண்ட்டை நான் யாருக்கும் இதை பாஸ் ஆன்லாம் பண்ண மாட்டேன், நான் நிச்சயமாக இந்த இடத்துல இங்கே வந்து மக்களை பார்த்து அதை நான் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன்னு அவர் இங்கே வந்திருக்காரு. உண்மையிலே இந்த ஒரு அரங்கம் நிறைந்த இந்த மன நிறைவு அப்படிங்கிறத, இந்த விஷயத்தில் நான் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். ஒரு பர்சனலாக ஒரு இழப்பு, அந்த இழப்பை கடைசி காலகட்டத்தில் இதுக்கு 3 நாளாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆனால் இவங்க ஒரு 3 மாதமாக ஒரு திட்டமிட்டு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் எல்லாம் வந்து அரைவாயாச்சு. ஒரு தகவல் வருது, அந்த தகவலை தவிர்க்கவே முடியல. நைட்டு 12 மணிக்கு திருச்சிக்கு போய் ரீச் ஆகி காலையில் 4 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு மீண்டும் 4:30 மணிக்கு கிளம்பி இங்கு 9 மணிக்கு வந்து நின்று இந்த நிகழ்வுக்கான அந்த கமிட்மெண்ட், வி லவ் த பிளாக் ஷிப்ஸ் கமிட்மெண்ட், வி லவ் த பிளாக் ஷிப்ஸ் ஹார்ட் ஒர்க், வி லவ் த பிளாக் ஷிப்ஸ் டிட்டர்மினேஷன், இதை நாங்கள் பதிவு செய்தே வேண்டும். நேற்று இரவு கூட நான் சொன்னேன், இல்லை சகோ நீங்கள் பாருங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம். இல்லை சார், இது என்னுடைய நிகழ்வு இல்லை, இது வந்திருப்பவர்களுடைய உணர்வுகள் சார்ந்த நிகழ்வு. அந்த உணர்வுகளை நான் மதிக்க வேண்டும், அந்த உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்கிற இந்த மாதிரியான எண்ணங்களும் உள்ளங்களும் தான் பெரிதினும் பெரிதுகையில தவிர இது தனி ஒருவர் என்னைக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது. வி லவ் பிளாக் ஷிப், வி லவ் விக்னேஷ், வி ரியலி லவ். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கலாங்க, என்ன நடந்தாலும் நாம் நடத்துவது தவறக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை விதைத்த உங்களுக்கு எங்களுடைய பெரிதினும் பெரிதுகள் மற்றும் மிஷன் மில்லியனர் கிளப் சார்பாக நன்றியும் வணக்கங்கள். தேங்க்யூ, லவ் யூ விக்னேஷ், லவ் யூ. அப்படி வந்தது தான் தங்கமயிலே. பஜாரில் நான் உள்ளார நுழையும் போது இந்த பிள்ளை யார் அப்படின்னா பால்சாம் செட்டியாருடைய மகன் ரமேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. 80ல் 84ல் ரமேஷோட அப்பா பால்சாமி செட்டியார் பேசிக் பாலிசே தப்பு. இந்த 5 வருஷம் 7 வருஷம் உழைக்கிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்போடு உழைக்கிறாங்க. இப்போ நம்ம பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், அது தேவை. அதே இது ஆடம்பரமான பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுமா, அது ஆசை. மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் vetrahcdc.com. Powered by Centa Asterix Window, Door and Interior Solutions. Co-sponsored by Jnana Sanjeevanam Gurukulam. Center for Lifestyle Excellence. Digital media partner Black Sheep. Radio partner Radio City. Photography partner Wonder Visuals. Our supporting sponsors Icon Innovative Celebrity Speakers Bureau. Almighty Gems. Rotary Club of Coimbatore Blossom. Lord Dwellers. Lions Club International District 3241. Pixacu Photography, CN Insurance, AK Home Designs, Color Leaves, Chakra, Waste Wonder Revolution, The Event Man, Arjun Printers, Greenville Techs, Delight Foods, Talent Zen, Version Solutions, Shri Isha Knits, Divine Gratis and Co, Jai Kandamurugan Granites, Shri Pranav, Pure Soul Solar System Integrators, Pupa, Milky Mist and Wisdom Yatra. Journey for Inner Sense.